ஜபத்தை பத்தி அழகா அழகா செதுக்கி சொல்லப்பட்ட வசனம். தேவனிடத்தில் சேர்கிறவன். சொல்லுங்க, அப்படின்னா யாரு? ஜெபிக்கிறவன், தேவனிடத்தில் சேர்கிறவன். இது மட்டும் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேங்க, இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனா இருப்பார். நீங்க நிறைய பேர் உணர்ச்சி, இந்த கிறிஸ்தவ வட்டம் ஜபம் எப்படி இருந்துச்சு, ஜபம் சூப்பரா இருந்துச்சு சார். ஒரு நாள் கர்த்தர் கேட்டார் என்ன பார்த்து, தம்பி வாக்கியமே தப்புடான்னாரு. என்ன ஆண்டவரே, ஜபம் சூப்பரா இருக்க கூடாதுடா, பதில் தான்டா சூப்பரா இருக்கணும். விசுவாசம் வேறு, உணர்ச்சி வேறு. ரெண்டையும் தனித்தனியா உனக்கு டீல் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உன் ஜபம் பதில் பெறாத ஜபமா இருக்கவே இருக்காது. கையை தட்டு. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல ஜபம். ஜபமும் உணர்ச்சியும். தலைப்பென்ன? விசுவாச ஜபத்தின் ரகசியங்கள். என்ன தெரியுமா? விசுவாச ஜபம் எப்பவுமே உணர்ச்சியை தூக்கி ஓரமா தான் வைக்கும். கண்டுக்காது. கை தட்டுங்க. அதுல பெரிய உணர்ச்சி என்ன தெரியுமா? தேவன் இப்ப இல்லைன்ற ஒரு எதிர்மறையான உணர்ச்சி. அங்க ஜெயிக்கணும். நீங்க அங்க அடிக்கணும். நீங்க அங்க இருந்து அங்க வரணும். முதல்ல அடிக்கிறதே தேவன் அங்க இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா? தேவன் இருக்கிறார்ன்ற ஃபீல் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? அங்க அந்த உணர்ச்சியை தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவனிடத்துல நான் சேர்றேன், அவர் அங்க இருக்கிறார். பைபிள் சொல்லிருச்சுடா, அவர் இங்கதான் இருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்கிறாரு, பதில கொடுக்கிறாரு. பாருங்க, அந்த ஃபெய்த்தை சொன்ன உணர்ச்சி வருது பாருங்க. இப்போ உணர்ச்சியை சொல்றேன், ஃபாலோயிங் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். எமோஷன்ஸ் யாருக்கு தெரியுமா ஃபாலோ பண்ணும்? ஃபெய்த்து. அந்த ஃபீலிங்ஸு உணர்ச்சியை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. நீ வரினா வா, வரைட்டி போ. சின்ன வயசுல எங்கள் அம்மா எக்ஸிபிஷனை கூட்டு போவோம், என்னால் மறக்க முடியாது. சொல்லி தான் கூட்டு போய், அது இது கேட்கக்கூடாது. சரி, அவங்கள போவோம், கொஞ்சம் காசு வருவாங்க. நான் போன உடனே தப்புன அப்பளத்தை பண்ண அப்பளம், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அமைதியாவா. அடுத்து இது ஏரோப்ளேன், அடுத்து வந்து கப்பல், ஏதோ 2 வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் 3ஆவது இடத்துல எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அதான் முடியாதுன்னா இல்லை, அவங்க போகும்போது நான் கூட போக மாட்டேன். நான் அந்த இடத்துல நின்று அழுவேன். எங்கள் அம்மா வாடா நான் போகவே மாட்டேன். எப்படி வாங்கி கொடுக்கணும்? ஒரு செகண்ட், ஒரு இடம், ஒரு டைம் வந்த உடனே வரமாட்டியான்னு சரி போ அப்படின்னு கிளம்பிடுவாங்க. கூட்டத்துக்குள்ள நம்ம விட்டுட்டு போகலாம். என்ன ஆயிரும்? கொஞ்சம் தூரம் போனோன்னு பயந்து போய் பின்னாடி ஓடி வந்துடுவேன். அதே மாதிரி தான் யோவான் பண்ணுறான். அவங்க அம்மா ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அழுகிறான்னா, சரி அந்த நேரத்தில் நம்ம கம்பெனி கொடுக்குறோம்ல, நமக்கு அவங்க கம்பெனி வரணும்ல, சரி நம்ம அப்பாவாச்சும் நம்மளை தூக்குறாரு, நம்மள்ட்ட வர்றது இல்லை. இறக்குனா இறங்க மாட்டான், தூக்குனா வரவும் மாட்டான். இறக்குனா காலை ஊண்டவும் மாட்டான். என்னாண்டா சொல்ல வர்றான்னு? தூக்கினோம்னா தள்ளுவான், இறக்கணும்னா காலம் அடைக்குவான். இவன் உணர்ச்சிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான். ஆனால் அவன் வந்து நம்ம இப்படி பிரச்சனை பண்ணுறான்ட்டு டப்புன்னு அவனை வச்சோம்னா படுக்கிற மாதிரி நிற்க மாட்டான். அப்படியே படுக்க வச்சுட்டு ஓகே என்ன வேணாலும் பண்ணிக்க போகணும் பாருங்க. நல்லது நேரத்தை அப்படி மெதுவாக கையை தூக்கான், அப்படி வா வலிக்கு. உங்கள் உணர்ச்சியும் அப்படித்தான். ஜபத்தில் வானா வராது, நீ போ அப்படின்ட்டு வார்த்தை இருக்கியா, அவருக்கு இருக்கிறார். தள்ளாட விட மாட்டாரே, தாங்கியே நடத்திடுவார். உணர்ச்சியை ஒதுக்கிட்டு சிலர் இந்த உணர்ச்சிக்கே காத்திருப்பாங்க பாருங்க. வாங்க ஆண்டவரே, என்ன வாங்க ஆண்டவர், யார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. இவன் யாரை வாங்கன்னு சொல்றான்? கமான் சே, கடவுளை வாங்கன்னு சொல்றான். ஆனா கடவுளுக்கு அவன் வெயிட் பண்ணல, உணர்ச்சிக்கு வெயிட் பண்றான். They are waiting for feelings and emotions, but the living God is already there. எங்கே 2 பேர், எங்கே 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் வந்து என்னை வா வா என்று வெத்தலை பாக்கு வைத்து அழைத்த பிறகு நான் அங்கே வருவேன் சொல்லல. இல்லை எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வருவேன் சொல்லல. எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். வருவேன்னு சொன்னாரா, இருக்கிறேன்னு சொன்னாரா?
இருக்கிறேன்னு சொன்னார்னா அவர் அங்க இருக்கிறார். ஜெபம்லாம் இருக்கட்டும்டா, ஜெபம் இருக்கட்டும்டா. அடிப்படையை நம்பு, அடிப்படையை நம்பு. 100 பக்கம் ஜெபம் பண்ணிட்டு அடிப்படையிலே இல்லாம இருந்தா மார்ஜின் கூட போடல, அப்புறம் என்னத்தை வந்து நீ இதை எழுதிக்கிட்டு இருக்கிற? மையூத்தம்ம பேனால் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கியடா. அடிப்படை என்ன? அவர் அங்க இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறார். அதுதான் அடிப்படை. நீங்க 1 மணி நேரம் இவர் இருக்கிறார் 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 இருக்கிறான்ற மட்டுமே நீங்க பேசிக்கிட்டே இருங்க. எந்திரிச்சு போகும்போது உங்க மனசுல இருக்க எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருக்கும். அவர் பதில் அளிக்கிறார், அவ்வளவுதான். These 2 secrets, it make your prayer a powerful prayer. இந்த 2 ரகசியங்கள் உங்கள் ஜெபத்தை வல்லமையுள்ள ஜெபமாய், பதில் பெறுகிற ஜெபமாய் மாற்றிவிடும். இந்த ஜெபத்தோட பியூட்டி என்னன்னா, உணர்ச்சின்ற ஒரு வார்த்தையே அந்த ஜெபத்தில் இல்ல, விசுவாசம் மட்டும்தான் இருக்கு. அவர் இருக்கிறார் என்பதை நீ உணர வேண்டும் சொல்லலையே, பதில் கொடுக்கிறார் என்பதை உணர வேண்டும் சொல்லலையே. Prophets, they are depending on the feelings, ஆனா they are connected with the word of God. கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, உணர்ச்சி ரொம்ப முக்கியம் இல்லை ஜஸ்டின், அதை நீ புரிஞ்சுக்க, வார்த்தை தான் முக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம் இல்லை நான் சொல்லலை, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக தீர்க்க தரிசனத்தில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாச்சும் பேசிட மாட்டாரா, ஏதாச்சும் பேசிட மாட்டான்னு கூட்டம் கூட்டமாக போய் நம்ம தலையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, தாவீதை நான் அபிஷேகம் பண்ணேனா இல்லையா, தீர்க்க தரிசனம் சொன்னேனா இல்லையா? ஆமா, எத்தனை தடவை சொன்னேன்? கைதட்டு 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 கைதட்டு. கூட்டம் கூட்டமா போற மனநிலை மறையட்டு ஏசுடாம எத்தனை தடவை சொன்னேன்னு கேட்டாரு. ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னு. என்னடா சொன்னேன்? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா வாக்குவேன்னு சொன்னேன். சொன்னேனா இல்லையா? டெய்லி வந்து 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 பேசிட்டு இருந்தேனா? இல்லை. அதற்கு பிறகு சாமுவேல் அவன் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தான்? அல்லது சாமுவேல் அடுத்து எங்க கூட்டம் போடுறாரு? சாமுவேல் அப்படியே ஃபாலோ பண்ணியே போய், என்ன நீ புரியல எனக்கு, ஐயா ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனப்பா. இல்லை இன்னும் ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் ஏதாவது சொல்லுங்க. வீக்னஸ், வீக்னஸ், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படியே முட்டுது ஊழியக்காரன்ட்ட போய். அப்ப என்ற ஒரு அழகா ஒன்று சொன்னாரு, ஒரு தடவை தான்டா தீர்க்க தரிசனத்தில் பேசினேன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே இல்லை, ஆனால் அவன்கிட்ட சொன்னதையெல்லாம் நான் நிறைவேற்றினேன், எழுதுனேன். ஒரு தீர்க்கதரிசி டெய்லி மீட் பண்ண மாட்டான், அல்லது அவன் டெய்லி தீர்க்கதரிசி மீட் பண்ணவும் மாட்டான். ஒரு தடவை சொன்னது நடந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நான் என்ன உனக்கு சொன்னேன்? ஒரு தடவை தான் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லைன்னு சொன்னீங்க, கொஞ்சம் மாற்றி எழுதிக்கான. என்ன, ஒரு தடவை தான் தீர்க்கதரிசியை வச்சு பேசினேன், அதுக்கு பிறகு டெய்லி நானே அவன்கிட்ட பேசினேன். ஆண்டவரை நான் ரொம்ப தீர்க்கதரிசியில் மதிக்கிறேன், அதுக்கும் இதுக்கும் என்ன ஆண்டவரே வித்தியாசம்? அதை சொல்கிறேன் கேளு. நீயும் தீர்க்க தரிசனத்தை நம்புறவன் தான், நீயும் தீர்க்கதரிசி நம்புறவன் தான். ஆனால் நீ ஒரு முறை தீர்க்கதரிசி பேசின பிறகு ஒவ்வொரு நாளும் நான் பேசுவதை கேட்கிற மகன். ஆனால் ஒரு கூட்டம் ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசி முன்பாக போகிறது. ஏன்னா தங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அழகா பைபிள் சொல்லுது. அப்பொழுது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது தாவீது ரைட்ல போயிட்டான், தன் வழியாய் போனான். சாமுவேல் லெஃப்ட்ல போயிட்டான். ஐயா சாமுவேல் வேற எதுவும் அவருக்கு சொல்லலையா? அவர் எப்படி மேலே வருதுன்னு ஐடியா கொடுக்கலையா? சொல்லிட்டேன்லப்பா, இனி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆண்டவன் சொல்றான், சாமுவேல் செய்யறான்ட்டு போயிட்டாரு. கடவுளோடு டெய்லி வாழ்றவன் பாருங்க. ஹேகின்ட்ட கர்த்தர் சொன்னார், ஹவு டு பி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட்ல ஓப்பன் விஷன்ல பேசுறாரு. பேசி சொல்றாராம், இன்னைக்கு உன்ட்ட வந்து இவ்வளவு மேட்டர் பேசியிருக்கேன், எதுக்கு தெரியுமா பேச வந்திருக்கிறேன்? நான் இப்படிலாம் ஜனங்கள்கிட்ட பேச மாட்டேன் அதிகமானு சொல்றதுக்கு தான் இப்படி வந்திருக்கிறேன். அவர் எழுதுறாரு பிராக்கெட்ல, அப்போ பிராக்கெட்ல போட்டுக்கிட்டே போவார். அதற்கு பிறகு ஏறக்குறைய 14 வருஷம் அவர் அந்த மாதிரி என்கிட்ட பேசவே இல்லை, ஆனால் டெய்லி பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார், நான் மக்கள்கிட்ட இப்படி பேசுறதே கிடையாது, ஆனால் மக்கள்கிட்ட நான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை எப்படி அவன் கேட்கணும்னு இப்போ உனக்கு நான் சொல்ல போறேன். இதை நீ எழுதிக்க, இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுனாராம். அதான் ஃபார்வேர்டு. ஒன்று சொல்லவா? உங்களுக்கு ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா வரும்னா எழுதி வச்சுக்காங்க. உங்களை தீர்க்கதரிசிட்ட தூக்கிட்டு போக மாட்டாரு, தீர்க்கதரிசி உங்கள்ட்ட தூக்கிட்டு வருவார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாமுவேல்ட்ட சவுல் போனானா,
சவுல் கிட்ட சாமுவேல் வந்தானா? சத்தமா சொல்லு, குட்டி சத்தமா சொல்லு. யாரு சார் சாமுவேல், யார் சவுல்? சம்பவம்ன்றீங்க, எனக்கு என்ன சம்பவம்னு தெரியலையே. பைபிள் வாஸ்தவங்களாச்சும் பதில் சொல்லுங்களேன். சாமுவேல்கிட்ட சவுல் போனாரா? அந்த பக்கம் மட்டும் நான் படிக்கல சார். ஒருத்தர் சவுல் கிட்ட சாமுவேல் வந்தாரா? சொல்லுங்க. இங்கே பாருங்க, சவுல் எங்க வந்தாரோ அங்கதான் சாமுவேல் வந்தாரு. நீங்க வந்து பிசிக்கலாவே நடந்து வந்தே பேசல, சாமுவேலை பார்த்து சாமுவேலை தேடி சவுல் வரல. சவுல் வந்து அங்க வந்து எது கூப்பிட்டு போனான்னா, அவங்க வந்து ஏதோ தலைமை தாங்க கூப்பிட்டாங்க, மாலையை போட்டு ஏதோ தலைமை தாங்க கூப்பிட்டான்னு போனா, அந்த இடத்துல சாமுவேல் நம்மளை பார்த்து, என்ன சார் கையை தட்டுங்க சார். சவுல் சாமுவேல்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்க போல, அவன் கழுதையை தேடி போனான். ஆனா வார்த்தை அவனை தேடி வந்துச்சு. சொல்றது புரியுதோ சார்? வேலை பார்க்க வந்தான், தேவன் அவன் இடையில சந்திச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கொடுத்த வேலையை ஒழுக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், பேச வேண்டிய ஆளை கர்த்தர் அனுப்பி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அதை விட்டுட்டு தேவன் ஏதாவது சொல்லுவாரா, தேவன் ஏதாவது சொல்லுவாருன்னு அப்படி 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 வந்து நீங்க ஆயிராதீங்க. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாவீதை தேடி சாமுவேல் வந்தாரா, சாமுவேலை தேடி தாவீது போனாரா? சவுல்ட்டையும் வார்த்தை தான் தேடி வந்துச்சு, தாவீதையும் சாமுவேல் தான் வந்தார். ரெண்டு பேரும் அவன் வேலையில தான் கவனமா இருந்தாங்க. கை தட்டுங்க. ஒருத்தன் கழுத, ஒருத்தன் ஆடு. கல்லாட விடவில்லையே. சில நேரம் ஒரே ப்ராஃபெட் நானும் ரசிப்பேன், ஒரு கூட்டம் ரசிப்பாங்க. ஆனால் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் ரசிப்பேன், அவங்க வொர்ஷிப் பண்ணுவாங்க. நான் நேசிப்பேன், அவங்க ஆராதிப்பாங்க. நான் இவர் மூலமாக கடவுள் பேசுறாரு, நம்மள்ட்ட பேசுறத கன்ஃபார்ம் பண்றாரான்னு நினைப்பேன். அவங்க இவர் மூலமாகத்தான் எப்போதும் கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறாரில்ல, பேசுவார் நினைக்கிறேன், ஆனால் பேச மாட்டேன்றார். அப்படிதான் முடியுது. அப்ப என்ன? people are following the feelings, not the word of God. அப்ப prophecy அப்படின்ற ஒரு விஷயம் போக வேர்டுல தான் அவனை டெய்லி நடத்துறார் தேவன். அப்ப உணர்ச்சிகளை தூக்கி உதறி தள்ளுகிறவன் எப்பவுமே வலுவான ஜெபத்தை செய்கிறான், வலுவான பதில்களை பெறுகிறான். சிம்பிள் ஃபெய்த் ஆல்வேஸ் இக்னோர் த ஃபீலிங்ஸ். இது பெரிய ரகசியம் சார். இதை எவ்வளவு நீங்க உள்ள நெருங்க நெருங்க உங்களை பிரம்மாண்டமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். சீரியஸா சொல்றேன், பிரம்மாண்டத்தை கொண்டு போயிடும். பலருக்கு தட்பவெட்ப நிலைக்கும் பிரசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியல. இல்லை, இதெல்லாம் நிறைய நான் பேசணும். எமோஷன்ஸுக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. இன்ஸ்பிரேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் இன்ஸ்பிரேஷன் பை த வந்து இது எமோஷன்ஸ் ஃப்ரம் ஹார்ட்டுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால தான் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில தொழில்களை ஆரம்பித்து விடுகிறார்கள், சில உணர்ச்சி வசப்பட்டு சிலர் கரங்களை பிடித்து விடுகிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு எதையோ செஞ்சிடறாங்க. அதை தேவன் தான் செஞ்சான்னு நினைச்சிடறாங்க. இல்லை, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். உணர்ச்சியை தள்ளி விட்டுக்கிட்டே இரு, வார்த்தையை மட்டும் நம்பு, வார்த்தையை மட்டும் நம்பு, வார்த்தையை மட்டும் நம்பு. வேர்ட் ஆஃப் காடை நம்புறவனுக்கு தீர்க்க தரிசனம் அப்படியே ஓடி வரும், ஃப்ளோ ஓடி வரும், ஃப்ளோ ஓடி வரும். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மற்றவர்களை கொண்டு இடத்தில் பேசியதை விட தேன்கூட்டில் இருந்து ஒழுகின தேன் தான் என் வாழ்க்கையில் அதிகம். உங்கள் வாழ்க்கையில் தேனை நீங்கள் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. பாட்டிலேருந்து வர தேன் நல்லது, தேன் நல்லது, பாட்டில் தேன். ஆனால் தேன்கூட்டிலேருந்து வருது பாருங்க, அப்படின்னா டைரக்ட் ரோமிக் வேர்ட் ஃப்ரம் காட்ஸ் மவுத். தள்ளாட விடவில்லையே. கம் ஆன். சரி, உணர்ச்சிக்கு எதிராக நீங்கள் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டால் விசுவாசத்தில் வளர ஆரம்பித்து விடுவீர்கள். வாடா வாடா வாடனா வரமாட்டான், நீங்க போய்கிட்டே இருங்க, அவன் வந்துக்கினே இருப்பான். கைத்தட்டு கைத்தட்டு, குருந்திய மட்டும் கைத்தட்டு. உணர்ச்சி அவன் கூப்பிடுறதுக்கு அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரை கூப்பிடுறதா நினைச்சுக்கிறான். ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க இருப்பா. அந்த ஏனிய வேற தூக்கிட்டு அப்புறம் எப்படி இறங்குறீங்க? அனு சீக்கிரமா இறங்குங்க. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, பணமரத்தை விட்டு வாவே அப்படின்னு நான் இந்த சவுத்து பக்கம் ஒரு ஜவுமன் அது மாதிரி இனிமே வரப்போறான்றான். அவர் அங்கதான் இருக்கிறார். தம்பியின் முதுகு எடுத்துட்டார். என்ன, நான் இங்கே தான் இருக்கிறேன். நாங்கள் 10th 11th படிக்கும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, இந்த கண்டக்டருங்கடா எங்கிட்ட போனா அப்படின்னு தப்புன்னு முதுகை திரும்பி பார்த்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னாரு. நடந்த சம்பவம். சாரி சார், கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார், மதுரை பாச சார், கொடு 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 டிக்கெட்டை கொடு.
அந்த மாதிரி எங்கிட்டா போனா அவன் முதுகு தட்டுறாரு, இங்கே தான்டா இருக்கேன். எப்போ நீ தான் லேட்டாக வந்த, நான் அப்பவே வந்துட்டேன். கையை தட்டு. சூப்பராக இருக்கும் ஜபம், சூப்பராக இருக்கும். உணர்ச்சியை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் ஜெபம் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் ஜபம். அதுதான் ஆவியில். அப்படி நீ அடரே ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல, ஆனால் நல்லா தெரியும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதாவது யோபு சொல்லுவான், அந்த எப்படி ஒரு அழகான வார்த்தை, அது மறந்துருச்சு எனக்கு. அவர் இங்கே தான் இருக்கிறாரு, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். தாவீது சொல்கிறான், காலைதோறும் உமக்கு முன்பாய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்றான். ஆனால் யோபு சொல்கிறான், காலைதோறும் என்னை எழுப்புறது நீங்கள் தான் ஆண்டவரேன்றான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அவன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி மாறுது பாருங்க. காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார். அவர் அங்கதாங்க இருக்கிறாரு. நீங்க என்னங்க அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாம் ஃபீலிங்ஸை தான் கூப்பிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஃபீலிங்ஸ் கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வந்துட்டார், ரொம்ப நேரம் ஃபீலிங்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ டோன்ட் ஃபாலோ த ஃபீலிங்ஸ். ஏன்னா பல நேரம் இந்த ஃபீலிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தோத்துருவீங்க. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் சொல்லும் இப்போ அவர் இங்கே இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் சொல்லும் உன் ஜெபத்தை அவர் கேட்கல. அந்த உணர்ச்சி சொல்லும் அவர் ஜெபத்தை கேட்ட மாதிரி தெரியலையே. ஏன் மனுஷன் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான் தெரியுமா? அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரணும். அந்த ஃபீலிங்ஸ் கேட்டுட்டான்ற ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு எண்டிங் ப்ராப்ளம், ஜெபத்தை தொடங்கி முடிக்கவே முடியாது. அப்படியே ஒரு தடவு தடவி 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 தடவி. ஏன்னா அந்த 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 ஃபீலிங்ஸ் வரணும். They are addicted. They are slaves to the feelings, but we are slave to the word of God. கையெழுத்து 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 கையெழுத்து. நாங்கள் வார்த்தைக்கு அடிமைகள். நாங்கள் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அதற்காக உணர்ச்சியே இல்லாதவர்கள் இல்லை. கையெழுத்து. உணர்ச்சி வசப்படாதன்னு ஒண்ணு நான் இப்ப உணர்ச்சியோட சொல்லிட்டு இருக்கிறேன். உணர்ச்சியை ரொம்ப ஃபாலோ பண்ணாதன்றத நம்ம உணர்ச்சியோட சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உணர்ச்சி இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இருக்கிறார் என்பதுக்கு எதிரான உணர்ச்சி. அந்த ஃபீலிங்ஸை ஃபாலோ பண்ண க்ரௌட் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. ஆனால் வார்த்தையை ஃபாலோ பண்ணுற ஒரு க்ரௌடை கர்த்தர் இப்போ எழுப்பிட்டு இருக்காரு. அவர்கள் தான் வல்லமையான ஜெபத்தை செய்கிறார்கள். எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஜெபிப்பது எப்படி என்பதற்கான ரகசியத்தை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா நேரம் ஜெபிக்க முடியும். உணர்ச்சியை நம்பாதீங்க. உணர்ச்சி சொல்லு நீங்கள் நீதிமான்னு, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உணர்ச்சி சொல்லுவோம் நீ பாவிடான்னு. ஏன் சில நேரம் மனுஷன் உற்சாகமாக இருக்கான், சில நேரம் டல்லாக இருக்கான்னா அவன் உணர்ச்சியவே ஃபாலோ பண்ணுறான். ஆனால் உணர்ச்சி நல்லா இருக்கு, சில நேரம் டல்லாக இருக்கு. ஆனால் வார்த்தை எப்போவுமே நல்லா தான் இருக்கு. சில நேரம் நீதிமானா ஃபீல் பண்ணுறேன், சில நேரம் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ரோமர் 5:1 சொல்லுது, நீ ஃபீல் பண்ணும்போதும் சரி ஃபீல் பண்ணாட்டாலும் சரி உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். கையெழுத்தாமே. அப்ப என் ஃபீலிங்ஸ் இல்லை, ஆனால் வார்த்தையை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஒரு பையன் இயேசு ஏற்றுக்கொண்டப்ப பாவங்கள் நீக்கி கழுவப்பட்டு ஜெபிச்சானா, அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சான். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஃபீலிங் பெரிய பொதுக்கூட்டத்தில் அப்படியே ஃபீலிங்ஸில் நிறைஞ்சிட்டான். இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் பெருங்கூட்டம் வந்தால் தான் அது வரும். உணர்ச்சி வேற, விசுவாசம் வேற. கையத்தட்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. உணர்ச்சி வேற, விசுவாசம் வேற. திரும்ப உணர்ச்சி வேற. பயங்கரமான ஒரு சத்தியத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க பிரதர். நான் கை தட்டுறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஆமென். சந்தரந்தரந்தியங்கோ. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான். ஒவ்வொன்று பவர்ஃபுல்லாக இருக்கும். யூ ஆர் லீஸ்ட் பாதர் அபவுட் த ஃபீலிங்ஸ். உன் விஷயமே வார்த்தை சொல்லிடுச்சா முடிஞ்சிச்சுடா மகனே, முடிஞ்சிச்சுடான்ற லெவலில் இருப்பீங்க. பெரிய பலம் வாய்ந்தவர்கள்லாம் அலட்டிக் கொள்வதில்லை, என்றால் தங்கள் பலம் என்னவென்பது அவர்களுக்கு தெரியும். ஆமென். எப்படியா முடிச்சிருவீங்களா, தூக்கிடுவீங்களா? அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க அப்படின்னா அவன் பயங்கரமான வேலையை செஞ்சுக்கிட்டு தான். அப்ப விசுவாசிக்கிறவன் பதறான். ஃபீலிங்ஸ் ரொம்ப இருக்காது, அமைதியா இருப்பான், காமா இருப்பான். சொல்றாரு பல 1000 வருஷம் மில்லியன் வருஷம் கடவுள் இருந்திருக்கிறார், கோடாகோடி வருஷம் இருந்திருக்கிறார். ஒருத்தர் எழுதுறான் ஒரு தடவை கூட கடவுள் பதறினதே இல்லையா. கை தட்டுங்க. இங்க பாரு, அப்படிலாம் சொன்னதே இல்லை. கடவுள் பதறவே இல்லையா சார்?
வார்த்தையை பின்பற்ற உணர்ச்சி இல்லாட்டினாலும் அமைதியாக இருப்பான். சில நேரம் நீதிமான் இல்லை என்ற உணர்ச்சி இருக்கும், நம்பாத. சில நேரம் கடவுளே முன்னாடி இல்லைன்ற உணர்ச்சி இருக்கும், நம்பாத. சில நேரம் பதிலே கொடுக்கலை அப்படின்ற மாதிரி உணர்ச்சி இருக்கும், நம்பாத. சில நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பதிலே இல்லையே, அவர் கேட்கவே இல்லையோ அப்படின்னு ஒரு உணர்ச்சி இருக்கும், நம்பாத. உணர்ச்சி சொல்கிறதெல்லாம் நம்பாத, வார்த்தை சொல்கிறத மட்டும் நம்பு. கையை தட்டுங்க போது அவருக்கு ஃபீலிங்ஸ். இப்போ இந்த உணர்ச்சியை பற்றி கர்த்தர் சித்தமான தொடர்ந்து பேசுகிறேன். இந்த ஸ்பிரிட் லெட்டில் போகிறது எப்படி, எமோஷன் லெட்டில் போகிறது எப்படின்ற பேசுகிறேன். உணர்ச்சியின் அடிப்படையில் போகிறது, ஆவியானவருடைய விஷயத்தில் ஃபாலோ பண்ணி போகிறது. இதில் நிறைய மிஸ்டேக் நடக்குது சார். அதனால் சில தோல்வியை தள்ளிவிட்டு கர்த்தர் சொல்லி தான் செஞ்சதுலாம் வருது. நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அனாயிண்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் கிவ்ஸ் ஃபீலிங்ஸ். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபீலிங்ஸ் வந்து ஃபாலோயிங் த அனாயிண்டிங் மறந்துடக்கூடாது. அபிஷேகம் எப்போவுமே பல நேரம் உணர்ச்சியை தருது. ஆனால் எப்போவுமே அபிஷேகம் உணர்ச்சிக்கு பின்னாடி போகாது. ஆனந்த தைல அபிஷேகம், அப்படி ஒரு அபிஷேகமே இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மள இடையில சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது உள்ள சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அபிஷேகத்துக்கு உணர்ச்சிக்கு தொடர்பு இருக்கு. ஆனா அபிஷேகம் உணர்ச்சியின் அடிப்படையில் வேலை செய்யாது, உணர்ச்சி அபிஷேகத்தின் அடிப்படையில் வேலை செய்யும். உங்களுடைய உணர்ச்சியை வச்சு அபிஷேகம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்காதீங்க. தப்பு தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. உணர்ச்சியோட அளவை வச்சு நீங்க நல்லா இருந்துச்சு அப்போ அனாயிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது ஐஸ் வாட்டர் கிடையாது. சிலர் வந்து தங்க ஃபீலிங்ஸே ப்ரீச் பண்ணிடுறாங்க. நீங்கள் நல்லா ஆவியில் நிறைய ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. நீ எப்படி சார் நான் அபிஷேகத்தை கண்டுக்கிறது? உங்கள் மேலே சில்லுன்னு சில நேரம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கணும்னா அவன் சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். சில சொல்ல ஹாட் வாட்டர் மாதிரி இருக்கும். எனக்கு புரியல. ஃபீலிங்ஸ் கிடையாது அனாயிட்டிங். அப்போ அபிஷேகத்துடைய அளவு உணர்ச்சி வசப்படுறதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணவே கூடாது. சில நேரம் சிலர் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டாங்கன்னா உருண்டு அனாயிட்டிங்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் வெளியே தெரியுது பாருங்க. அதுதான் எஃபெக்ட், அதுதான் எஃபெக்ட். சிலர் உட்காந்து கிக்கிரி பிக்கிரி பயங்கரமாக அவியில் நிறைவாங்க. ஆனால் சொன்ன பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் கேரளாவில் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 200-300 பாஸ்டர் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் மோகன்லால் மாதிரி இருக்காங்க, மம்முட்டி மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் பாஸ்டர்ஸ் இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் வேறு எடுக்கிறனால இடையில ஆக்டர்ஸையும் வந்து முடிச்சுட்டு நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ முன்னாடி எல்லாம் ஆவில் நிறைஞ்சு வா பூன்னு இருக்காங்க. முன்னாடி ஒரே ஒரு ஆள் உட்காந்து நான் பேசுனதை கண்டுக்கவே ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் திரும்பியிருக்காரு. எனக்குன்னா வந்து என்னடா இவர் மதிக்கவே இல்லை. ஆனால் முடிஞ்ச உடனே நான் அந்த பாஸ்டர்ஸுக்கான சப்போர்ட்டை பற்றி பேசினேன். யாரெல்லாம் இணையறீங்க அப்படின்னு சொன்னப்போ இந்த ஆவில் நிறைஞ்சாயம் பாருங்க. உருவையோ தூக்கல சார். முன்னாடி கண்டுக்கிறாம ஒருத்தர் அங்கிட்டு திரும்பி இருந்தான் பாருங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு கையை தூக்கி அந்த கார்டை வாங்கி 2000 எழுதி கையில் கொடுத்துட்டான் மாதந்தோறும். அப்போ தான் யோசித்தேன், ஆஹா கர்த்தர் சொன்னார் நம்பிராத நம்பிராத. குதிக்கிறது துடிக்கிறது இதெல்லாம் செகண்டரி. வார்த்தை வார்த்தை உணர்ச்சி ஒதுக்கிடக்கூடாது. நீ வார்த்தைக்கு பின்னாடி போனால் உணர்ச்சி வரும். விசுவாசம் வேறு, வார்த்தை வேறு. ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். Feelings, if you don't have feelings and inspiration and emotions, Christian life becomes a dry Christian life. உணர்ச்சி இல்லாதப்ப இருந்தீங்கன்னா ட்ரை ஆயிடுவீங்க. அது ஒரு கூட்டம். அப்படி இல்லை. நான் உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, உணர்ச்சிக்கு பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். வார்த்தைக்கு பின்னாடி வரணும்னு சொல்கிறேன். விசுவாசம்ன்றது உணர்ச்சியே இல்லாட்டினா கூட நம்புன்னு சொல்கிறேன். அதுதான் நீங்கள் நான் சொல்ல வருது. We must know how to ignore the feelings and stick on the word of God to transform our life. நம்முடைய வாழ்க்கையில் உணர்ச்சியை ஒதுக்கி விட்டு வார்த்தையை ஒட்டி கொள்வது என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஆமென். இருக்கிறார் என்று உணர வேண்டும் அல்ல, இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிக்கிறார் என்று உணர வேண்டும் என்பது அல்ல, பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். வார்த்தைக்கு எதிரான எந்த உணர்ச்சியும் உண்மை அல்ல. பல நேரங்களில் அது எதிர்மறையான தவறான வழிகளை திறந்துவிடும். உணர்ச்சி மாறக்கூடியது. ஆனால் உணர்ச்சி வார்த்தையின் பின்பாய் ஓடி வர வைக்க நீ கற்றுக்கொள்வாயானால் கைத்தட்டுங்க. ஆமென். உணர்ச்சி மாறும். அந்த பையன் கூட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் என் பார்த்த மன்னிச்சது நல்லா உணர்ந்து நைட்டு சந்தோஷமாக ஜோம் பண்ணிட்டு தூங்கினானா. காலையில் எழுந்திரிச்சானா மன்னிக்கப்பட்ட மனசு இருந்துச்சு, சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆண்டவரே நீங்கள் பார்த்த மன்னிச்சிட்டீங்க. அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது தான், சந்தேகமே இல்லை. 2 நாள் கழிச்சு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லையா. ஆண்டவரே என் பாவின்ற உணர்றேன், என் பார்த்த மன்னிச்சிங்க என்ன உணர முடியல.
உணர முடியல. திரும்ப அந்த கூட்டத்துக்கு போகலாம். நாங்கள் போய் பார்த்தா அவன் கூட்டத்தை முடிச்சு காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. வெறும் கிரவுண்டு. என்ன செய்யறது? தின்னு ஆவியானவர் சொன்னாராம் மனசில், உணர்ச்சி போயிடுச்சா? ஆமாம் போயிடுச்சு. சரி, எப்போ இந்த உணர்ச்சி உடுக்குள்ள வச்சு இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்கும்ன்ற வார்த்தையை அவர் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்குள்ள உணர்ச்சி வந்துச்சு. சரி சரி சரி, உணர்ச்சி போயிடுச்சு. ஆமாம், சரி வார்த்தை போயிடுச்சான்னு பாரு. என்னாராம் வேமா போய் ஒன்னியோவான் எடுத்து பார்க்குறானா, ஆண்டவரே வார்த்தை அங்கே தான் இருக்குது, அப்போ நான் அங்கே தான் இருக்கிறேன். ஹை லெவல் கிறிஸ்டியன் லைஃப். Ignore the feeling and believe the word of God. Believe the word, and the believing, that belief, it start the praising. நீ எப்பவுமே விசுவாசிக்கும் போது உணர்ச்சியை ஒதுக்கிட்டு விசுவாசிங்களேன், கொஞ்ச நேரத்தை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். கை தருங்க உதவுறது. ஆமென். அதான் ப்ராசஸ். வண்டியை பின்னாடி கட்டு, மாட்டை முன்னாடி கட்டு. மாட்டுக்கு முன்னாடி வண்டியை கட்டாத, உணர்ச்சி அடிப்படையில் போகாத, தொத்து போயிடுவான் லைஃப்பில். அதெல்லாம் சொல்ல திடீர்னு பயங்கரமாக சைன் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்து அமைதியாக இருப்பாங்க. நான் வரும்போது ஜோம் ஆவியானவர் சொல்லுவார், ஜஸ்டின் போனவர் நல்லா இருந்துச்சுல, ஆமாண்டவரே அந்த மாதிரி இந்த வாரம் இருக்குன்னு நினச்சி போகாத அப்படின்னுவார். இந்த வாரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. வரும்போதே 2 பாட்டை பாடி ஒரு அபிஷேகத்தையும் ஆவியானவரே ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. மெத்தடிஸ்ட் மட்டும் மெத்தட் கிடையாது. இந்த பாட்டை பாடி இப்படி அனாயிட்டியும் கொடுத்து இப்படி பிடிச்சி அப்படின்னு நான் பாருங்க, அப்படி மெத்தடிஸ்ட். Don't follow the method, because they want to follow the feelings, so that they are following the method, sticking on the methods.